மிஸ்டர் ராஜசேகரன், சாரி, உங்களை இந்த நிலைமையில் கேள்வி கேட்டு தொந்தரவு செய்யறதுக்காக மன்னிக்கணும். இன்ஸ்பெக்டர் தொப்பியை கழற்றி மடியில் வைத்துக் கொண்டு எதிரே வந்து அமர்ந்தார். ராஜசேகரன் கண்ணில் நின்ற நீரை கண் இமைகளை தாழ்த்தி உதிரவிட்டபடி என்றான். உங்க மனைவி இறந்தது விபத்துதானே? ஆமா. அது தற்கொலையாகவோ கொலையாகவோ இருக்கலாம்ங்கிற எண்ணம் உங்களுக்கு வரலையா? என் பூர்ணிமா எதுக்கு தற்கொலை பண்ணிக்கணும்? அவ என் கூட சந்தோஷமான வாழ்க்கை நடத்திட்டு இருந்தா. அதே மாதிரி அவளை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு எந்த எதிரியும் இல்லை. நான் ஒரு போன் பண்ணிக்கலாமா? ராஜசேகரன் தலையை அசைத்துவிட்டு கண்களை மூடிக்கொள்ள இன்ஸ்பெக்டர் தொலைபேசியை நோக்கி போனார். டயல் செய்து பேசிவிட்டு வந்தார். மிஸ்டர் ராஜசேகரன், அவன் கண்களை திறந்தான். உங்க மனைவியின் உடம்பு கிடைச்சிட்டதாக தகவல். உடலை பார்க்கலாமா? வரீங்களா? இன்ஸ்பெக்டர், என் பூர்ணிமா முழுசா கிடைச்சிருக்காளா? சாரி, முழு உடம்பும் கிடைக்கல. ராஜசேகரன் சக்கர நாற்காலியை கையால் ஓங்கி குத்திவிட்டு அழுகையில் வெடித்தான். என் பூர்ணிமாவை அந்த கோலத்துல பார்க்க நான் விரும்பல இன்ஸ்பெக்டர். உடலை இங்கே கொண்டு வரவும் நான் பிரியப்படல. என் பூர்ணிமாவை கடைசியாக பார்த்த அந்த கோலம் என் கண்ணுல அப்படியே இருக்கட்டும். அந்த கோலத்தை சிதைக்க விரும்பல சொல்லிவிட்டு அவன் 2 கைகளாலும் முகத்தை பொத்திக் கொண்டு அழ இன்ஸ்பெக்டர் சில வினாடி அவனையே பார்த்து கொண்டிருந்து விட்டு நகர்ந்தார். அழுது கொண்டிருந்த ராஜசேகரன் நிமிர்ந்த போது பக்கத்து அறையிலிருந்து சமையல்கார பெண் வெளிப்பட்டாள். ஐயா. நவீனா குட்டி தூக்கத்திலிருந்து எழுந்திருச்சு உட்கார்ந்துகிட்டு என்னமோ மாதிரி பார்த்துட்டு இருக்குங்க. அழறாளா? இல்லைங்க. வா பார்க்கலாம். சக்கர நாற்காலியை உருட்டி கொண்டு வேகமாய் தன் படுக்கை அறைக்குள் நுழைந்தான் ராஜசேகரன். அறையின் நடுவே இருந்த படுக்கையில் நவீனா எழுந்து உட்கார்ந்திருந்தாள். பார்வை திறந்திருந்த ஜன்னலுக்கு அப்பால் போய் விழுந்திருந்தது. நவீனா குட்டி, கட்டில் ஓரத்தில் சக்கர நாற்காலியை நிறுத்தி அதிலிருந்து படுக்கைக்கு தவழ்ந்து நவீனாவின் தோள் மேல் கை வைத்தான் ராஜசேகரன். அவள் திரும்பினாள். ராஜசேகரனின் முகத்தையே சில வினாடி பார்த்தவள் மெல்லிய குரலில் கூப்பிட்டாள். அப்பா. என்னம்மா? இது நம்ம வீடுதானே? ஆமாம்மா. இந்த பீரோ புதுசா? இல்லைம்மா, பழசுதான். நவீனா திடீரென்று முகம் மாறினாள். எனக்கு பள்ளிக்கூடம் எப்போ? இன்னும் 10 நாள் இருக்கு. இப்ப மணி என்ன? 4 மணி. அம்மா எங்கே? அம்மாவா? திடுக்கிட்ட ராஜசேகரன் அருகில் நின்றிருந்த சமையல்காரியை பார்க்க அவள் கைகளை பிசைந்து கொண்டு பதறினாள். ஐயா, குழந்தை சம்பந்தம் இல்லாம என்னென்னமோ பேசுதுங்களே. நவீனா சமையல்காரியின் பேச்சை பொருட்படுத்தாமல் ராஜசேகரனை நெருங்கி உட்கார்ந்தாள். என்னப்பா கண்ணுல தண்ணி? அழுதீங்களா? இல்லைம்மா. அம்மா எங்கே? தோட்டத்துல இருக்காங்களா? ராஜசேகரன் நவீனாவை வியப்பாய் பார்த்தான். நவீனாவுக்கு என்ன ஆயிற்று? மலையிலிருந்து பூர்ணிமா கீழே விழுந்ததை இவளும் பார்த்ததாய்தானே டிரைவர் கோபால் சொன்னான். இப்போது தூங்கி எழுந்ததும் அம்மா எங்கே என்று கேட்கிறாளே. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்லைம்மா. காபி குடிக்கிறியா? வேண்டாம். பிஸ்கட்? ஓஹோ, நான் போய் தோட்டத்துல அம்மாவை பார்த்துட்டு வர்றேன் சொல்லிக்கொண்டே எழ முயன்றவளை அணைத்துக் கொண்டான். நீ ஏமா தோட்டத்துக்கு போற? அம்மா இப்ப வந்துடுவா. அப்பா? தூங்குறப்ப எனக்கு ஒரு கனவு. கனவா? ஆமா, நீங்க, நான், அம்மா 3 பேரும் நம்ம கார்ல எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். ராஜசேகரன் அவளை பயமாய் பார்க்க, ஊங்கோட்டுங்கப்பா, என் முகத்தையே பார்த்துட்டு இருந்தா கனவை எப்படி சொல்றதா? காரில் போய்கொண்டிருக்கும் போது திடீர்னு ரோடு பூராவும் வெள்ளை பனி. அம்மாவும் நானும் இறங்கி ஓடுறோம். திடீர்னு அம்மாவை காணோம். அப்பா, ஏன் அழறீங்க? ஒண்ணும் இல்லைமா என்ற ராஜசேகரன் சமையல்கார பெண்ணிடம் திரும்பி, மாரம்மா, டாக்டருக்கு போன் பண்ணி உடனே வர சொல்லு என்றான். டாக்டரா? எதுக்குப்பா? எனக்கு உடம்பு சரியில்லைமா, அதுக்குதான். கலவரமான முகத்தோடு சமையல்காரி மாரம்மா தொலைபேசியை நோக்கி போனாள். மருத்துவர் கவுடா நவீனாவை சோதித்து பார்த்தார். டாக்டர், நவீனா ஏன் இப்படி சம்பந்தம் இல்லாம பேசுறா? ராஜசேகரன், அமைதியா இருங்க.
உங்க மனைவியோட மரணம் குழந்தையோட மூளைக்கு இன்னமும் எட்டல. அம்மா உயிரோடு இருக்கிறாங்கங்கிற நினைப்பிலேயே இருக்கா. கனவுகள் வேற அவளை குழப்பி இருக்கு. நடந்த நிகழ்ச்சிகளும் கனவும் ஒன்றோடு ஒன்று கலந்து அவளை இந்த நிலையில் வச்சிருக்கு. டாக்டர், முதலில் அவளை தூங்க வைக்கணும். இந்த ஊசிய போடுறேன். 2 மணி நேரம் தூங்குவா. அவ தூங்கி எழுந்திருச்சதும் எனக்கு போன் பண்ணுங்க, வந்து பாக்குறேன். ஊசி போட்டு தூங்கிய நவீனாவுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தான் ராஜசேகரன். 2 மணி நேரம் கழிந்த போது நவீனா புரண்டாள். அவள் உதடுகள் மெல்ல அசைந்தன. அம்மா. நவீனா கண்களை மலர்த்தினாள். அப்பா. ராஜசேகரன் அவள் முகத்தை வருடினான். உனக்கு என்னமா வேணும்? அம்மா. ராஜசேகரன் விழிக்க நவீனா சற்றென்று எழுந்து உட்கார்ந்தாள். அப்பா, எனக்கு அம்மாவை பார்க்கணும். கனவில் அம்மா ஏன் அப்படி ஓடினாங்க? நவீனா, அம்மா தோட்டத்துல தானே இருக்காங்க, நான் போய் பார்க்கிறேன் சொன்னவள் கட்டிலில் இருந்து கீழே குதித்து தோட்டத்தை நோக்கி ஓடினாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம கதை மலர் சேனலோட எங்கேயும் எப்போதும் இணைந்திருக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த தொடரோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.